இந்த உத்தரப்பிரதேசத்துல 1993 உள்ள பேட்ச் அதிகாரிகளை விட 2000 பேட்ச்ல வந்தவன் முழுசா ஈடியில் அப்பாயிண்ட் ஆனவன் பூரா கரப்ஷனிஸ்ட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் எழுதுறான். அதாவது டெக்கான் ஹெரால்டு பத்திரிகை, வயர் பத்திரிகைகள் அந்த பேட்ச்ல உள்ள அதிகாரிகள் எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவு தப்பு பண்றான்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தன் தான் அந்த ரஜிகாந்த் ரூட். நீங்க சொன்ன மாதிரி 5 கோடி 2 கோடி அக்செப்டடு, 20 லட்சம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். இந்த காசு வாங்கும் போது முறையா அவன் போய் அந்த பிடிப்பதற்கான ஏற்பாடு செஞ்சதுனால ஒரு வெளியில வந்துட்டார். இல்லைன்னா இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. அதே ஒடிசாவில் பைகுந்த் சாரங்கி, அவரும் பாத்தீங்கன்னா உயர்நிலை அதிகாரி. அவர் எதுக்கு தெரியுமா? கனிம வளம், அதாவது லிஸ்ட் எந்தெந்த இடத்துல கனிமத்தை வெட்டி எடுக்கணும்ன்ற லிஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வெளியில வந்ததுன்னா மக்களுக்கு போகல. முதல்ல மக்கள் தான் கான்ட்ராக்டருக்கு போகணும். கான்ட்ராக்டருக்கே இவர் தான் கொடுப்பாரு, கனிம வள இந்த அதிகாரி தான் கொடுப்பாரு. அவர் வீட்டுல போய் ரெய்டு பண்றாங்க. எப்படி போய் ரெய்டு பண்றாங்கன்னா அரசியல் எல்லாம் கிடையாது, இவர் ஓவரா காசு வாங்குறாருன்னு போய் பிடிக்கிறாங்க. போய் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா மாடியில இருந்து 5வது மாடியில இருந்து கீழே போட்ட காசு மட்டும் பல லட்சங்கள், பிடிச்சிட்டு போனது சில கோடிகள். இது ஒரு பக்கம். சாதாரண நாள் நிலைமை என்ன? தமிழ்நாட்டிலே பாருங்க, ஒரு நாளைக்கு ஆவரேஜா லஞ்சம் வாங்கியதாக மாட்டினவன் 13 பேர். அவனுக்கு தண்டனை 3.5 வருஷத்துல 4 வருஷத்துல கிடைக்குது. இடி மூலமா பிடிக்கப்பட்ட ஆட்களுக்கு விசாரணை துவங்குவதிலேயே 5 வருடங்களே மன உளைச்சலை ஏற்படுத்தி பிஜேபி சாதகமா போய் மாற்றிட்டீங்கன்னு சொன்னா கேஸே டிசால்வ், ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்போ இடி என்கின்ற அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அமைப்பாக செயல்படுகிறது. விசாரணைக்கு வருகின்ற வழக்குகளின் தரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. பர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மி. நான் சொன்னது இந்திரா காந்தி பீரியட்ல 10க்கு 3. இப்போ 560 கேஸ்ல 25 விசாரணைக்கு வந்திருக்கு. குற்றமும் வழக்குகளும் அப்படின்னு ஒரு காலம் எழுதலாம் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில. அதுல வடக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த வழக்குகளை பற்றி விவரத்தை எழுதுறாரு ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். அவர் சொல்றாரு, இந்த வழக்கு வருகின்ற போது போத் பார்ட்டியே இருக்க மாட்டான். அப்படி இந்த வழக்கினுடைய தன்மை போய்கொண்டிருக்கிறது. கலங்கப்பட்டதாய் நீதித்துறை, கலங்கப்பட்டதாய் அரசியல் சார்புடையதாய் அமலாக்கத்துறை.